இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் தக்காளி தொக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது தக்காளி ஊறுகாய் மாதிரி இருக்காதுங்க. இந்த தொக்கை இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரியோடையும் வச்சு சாப்பிடலாம், சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிட்லாம். இதை நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா 15 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க, கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். இப்போ இந்த தொக்கு பண்ணுறதுக்கு நல்ல ஒரு அடிகனமான இருப்பு சட்டியாவோ இல்லை பேனாவோ எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் பண்ண போகிறேன். அதனால் ஒரு 2லேருந்து 2.5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு உளுத்தப்பருப்பு நல்லா பொரிஞ்ச உடனே இதில் வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 250லேருந்து 300 கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்குறாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கலாம். இப்போ போட்டிருக்கிற வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கப்போ இதில் பூண்டு பல்லும் சேர்த்துக்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 12 பல், பெரிய பல் பூண்டாக இருந்தது, அதனால் பொடியாக நறுக்கிறேன். சின்னதாக இருந்துச்சுன்னா 25 பல் வரைக்குமே நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்க போகிறோம். இது வதங்கிக்கிட்டு இருக்கப்போ இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் உப்பு கொஞ்சம் குறைவாக தான் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு நல்ல உப்பு சரியாக இருக்கணும் அப்படின்னா 1.25 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை பொறுமையாக நல்லா வதக்கி கொண்டு வரணும், லைட்டாக நிறம் மாறணும். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மிதமான தீயில் வெங்காயத்தை வதக்கியிருந்தேன். வெங்காயம் வதங்கியிருக்கிறது உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன். பொறுமையாக வதக்காதாங்க டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி லைட்டாக நிறம் மாறி இருக்கணும். அப்போ தான் இந்த இனிப்பு சுவை இந்த தக்காளி புளிப்போடு சேர்றப்போ ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த சமயத்தில் இதில் தக்காளி சேர்த்துக்க போகிறோம். தக்காளியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 300 கிராம் அளவுக்கு வெங்காயம் சேர்த்திங்க அப்படின்னா 600 கிராம் அளவுக்கு தக்காளி சேர்க்கணும். நல்ல பழுத்த தக்காளியாக, நாட்டு தக்காளியாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ருசியாக இருக்கும். அந்த கெட்டி பகுதியை எடுத்துட்டு நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளியில் தண்ணிலாம் ஊற்றக்கூடாது. தக்காளியிலேருந்து தண்ணி விடும் பார்த்திங்களா, அதுலேயே தான் நம்ம வேக வைக்க போகிறோம். அப்போ தான் நல்ல சுவையாகவும் இருக்கும் இந்த தொக்கு. இல்லாட்டி நமக்கு பார்த்திங்கன்னா தக்காளி குழம்பு மாதிரி தண்ணியாக இருக்கும், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. இப்போ இது வதங்கி ஒரு பாதி அளவு வந்ததுக்கப்புறமா இதில் குழம்புத்தூள் சேர்த்துக்க போகிறோம். இந்த குழம்புத்தூள் ரெசிபி வீட்லேயே எப்படி செய்யணுங்கிறது போட்டிருக்கிறேன். ரெசிபி லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா கடைகளில் வாங்கினா குழம்புத்தூளாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்துருக்கிற 600 கிராம் அளவுக்கு தக்காளிக்குன்னு பார்த்திங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டு குழம்பு பொடி சேர்த்துருக்குறேன். நான் போட்டிருக்கிற குழம்பு பொடியில் காரம் இந்த தொக்குக்கு பத்தாது, அதனால் இன்னொரு 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன். ஸோ காரம் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ போட்டிருக்கிற மசாலாவோடைய இந்த தக்காளியும் நல்லா வெந்து குழையட்டும். நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, தக்காளியில் தண்ணிலாம் ஊற்றி வேகக்கூடாது. மீடியம் தேயிலே வச்சு நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. தக்காளியிலேருந்து தண்ணி விட்டு அதுவும் வெந்துடும், மசாலாவோட பச்சை வாசனையும் போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா வதங்கி இருக்குது. இந்த சமயம் இதில் உப்பு, காரம் இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா உப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ ஓரளவு முக்கால்வாசி இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறமா தீயை கொஞ்சம் சிம்முலையும் இல்லை மீடியமுக்கு நடுவில் வச்சு கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. இடையில கலந்து விடுங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு 5 நிமிஷத்தில் திறந்து பார்க்கலாம். ஓரளவு நல்லா வெந்திருக்கு. அந்த தக்காளி தொக்குலேருந்து லைட்டாக எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி இடையில கலந்து விடுங்க, அப்படி இல்லைன்னா நமக்கு அடிபிடிச்சிடும். ஸோ இன்னுமே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் தக்காளி இன்னும் குழையில, இன்னும் நல்லா வெந்து வரணும். திரும்ப மூடி வச்சு வேக வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த 10 நிமிஷம் இடையில ஒரு 2 தடவை மட்டும் கலந்து விட்டுருந்தேன். அடுப்பு தீயை சிம்மில் வச்சு வேக வச்சுருந்தேன். நல்ல எண்ணெய் பிரிஞ்சு தொக்கு ரெடியாக இருக்குது பாருங்கள். எந்த அளவுக்கு பொறுமையாக அந்த தொக்கு செய்கிறோமோ அந்த அளவுக்கு சுவை கூடுதலாக இருக்கும். அடுப்பு தீயை அதிகமாக வச்சிங்கன்னா அப்படின்னா அந்த அளவுக்கு பக்குவமாக வேகாது, பச்சை வாசனை அடிக்கும். ஸோ பொதுவாக பார்த்திங்கன்னா தக்காளி தொக்கு நம்ம கரம் மசாலா போட மாட்டோம். பட் எங்கள் வீட்டில் கொஞ்சம் கரம் மசாலா ஃப்ளேவர் இருந்தால் பிடிக்குங்கிறதுனால 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, அப்படி பிடிக்காது அப்படின்னா இதை நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ திரும்பவும் போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க.
அதே மாதிரி இந்த தக்காளி தொக்கை நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. நான் மேலாக்கில் ஒரு தாளிப்பு கொடுப்பேன். அதாவது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நல்லெண்ணெயில் தாராளமாக கருவேப்பிலை போட்டு பொரிய விட்டு சேர்த்துருவேங்க. அந்த கருவேப்பிலை வாசனம் கடைசியாக சேர்க்குறப்ப மணமாக இருக்கும் தொக்குக்கு. தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. தண்ணி ஊற்றாமல் தக்காளியில் இருக்கிற அந்த தண்ணியிலே நல்லா வெந்து சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நம்ம அவசரமான நேரத்தில் காலைல டிஃபன் பாக்ஸுக்கு என்ன செய்யணுங்கிறப்ப இந்த மாதிரி தொக்கு செஞ்சு வச்சுட்டிங்கன்னா சாதத்தில் கலந்து பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸும் கொடுக்கலாம், இல்லை சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாகவும் கொடுக்கலாம். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோட இந்த தக்காளி தொக்கை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.